நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்தோட அக்டோபர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வக்கரமடைய போகிற ஒரு காலகட்டம். சனி பகவான் ஆல்ரெடி வக்கரத்தில் தான் இருக்கார். இப்போ குரு பகவானும் இந்த மாத கடைசியில் வக்கரம் அப்படிங்கிறத அடைய போகிறாரு. அப்போ 2 ராஜ கிரகங்கள் அப்படிங்கிறது வக்கரம் அடையுது. அப்படிங்கும்போது நிறைய மக்களுக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, என்னென்ன செய்யலாம் அப்படின்னு ஏகப்பட்ட யோசனைகள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னி ராசியில் இருக்கார். 18ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு போகிறாரு. பூமிகாரகன் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். 23ஆம் தேதி கடக ராசிக்கு போகிறாரு. புதன் ஏகப்பட்ட மாற்றம். மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 6ஆம் தேதி துலா ராசிக்கு போகிறாரு. 25ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் துலா ராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு வக்கரம் அடைகிறார். சனி பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் தான் இருக்கார். ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், இந்த ராஜகிரகங்களோட வக்கர நிலை, இந்த கிரகங்களோட பார்வை, இது எல்லாம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதத்தோட கிரக நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் தனஸ்தானத்தில் இருக்கார். 18 தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்க போகிறாரு. 18ஆம் தேதிக்கு மேலே தான் தைரிய வீரியஸ்தானமான துலா ராசிக்கு போக போகிறாரு. அதாவது சாதாரணமாக கன்னி ராசியில் சூரிய பகவான் இல்லை. கன்னிராசிக்கு அதிபதியான புத்திகாரகன் புதனோட கூடியிருக்கார். புதன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் அந்த இடத்துல இருக்கார். அப்போ தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது செயல்படுது. அப்படிங்கிறதால கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்போடு இந்த மாதத்தை நீங்கள் தொடங்க போகிறீங்க. அதாவது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த அலுவலகத்தோட முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. அப்போ மேல்மட்ட அதிகாரிகள்ட்டையும் சரி, கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள்ட்டையும் சரி, ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். மாத தொடக்கத்திலேயே பரவாயில்லையா, அவன் தான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி சக ஊழியர்கள் நினைப்பாங்க. மேல்மட்ட அதிகாரிகள் பரவாயில்லையா, அந்த பையன் எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பாராட்டு, ஒரு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட பரிபூர்ணமாக இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் வக்கரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்ட சனி அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ வக்கரம் அடைஞ்சிருக்கு. ராசிக்கு 6க்கும் 7க்கும் அதிபதியான சனி பகவான் 7ஆவது வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார். இது நன்மை தான். அதாவது இந்த கண்ட சனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலத்திர சனி, சப்தம சனி அப்படின்னு சொல்லுவோம். அது வக்கரம் அடைகிறது நன்மை தான். ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி, கூட்டு தொழில், நண்பர்களில் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால அங்கே சனி பகவான் பலம் விளக்கிறார். அப்படிங்கிறப்ப கூட்டு தொழில் நல்லா இருக்கும், நண்பர்களோட ஆதரவு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா இப்போ அது தலை தூக்காமல் கொஞ்சம் சரியாயிடும். அதுமாரி பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பழைய பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் தலை தூக்கும். வரம்புக்கு மீறிய செலவு வரும். அதனால் கொஞ்சம் எதையுமே நம்ம யோசித்து செய்யணும். ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா இது நமக்கு தேவையா, இது நமக்கு அவசியமா அப்படிங்கிறத யோசிக்கணும். கைப்பணத்தை எண்ணி செலவு பண்ணணும். அகலக்கால் வைக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில் செவ்வாய் விரயத்துக்கு வருவார். இப்போ லாபத்தில் இருக்கார். அப்போ பூமி தொடர்பான விவகாரங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. செவ்வாய் லாபத்தில் இருக்கார். அப்படிங்கிறதால ஒரு இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். ஆனால் கடன் வாங்கி வாங்கக்கூடாது. ஒரு 2000 சதுரடிக்கு ஒரு மனம் வாங்க போகிறேன், இல்லை 3000 அடியாக வாங்குவோம், கொஞ்சம் கடனை வாங்கிக்குவோம், அப்படி தான் யோசிக்கும். ஆனால் செய்யக்கூடாது. நம்ம கையில் என்ன காசு இருக்கோ அதுக்கு தக்கன முதலீடு போட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது. குடும்பமான வரைக்கும் இந்த மாதத்தில் கடன் வாங்க வேண்டாம். இது மாதிரி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழுத்து வலி, மூட்டுங்காலி, முழங்கால் வலி, இந்த மாதிரி எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாரி மாத தொடக்கத்தில் ஒரு வாரத்துக்கு 6ஆம் தேதி வரைக்கும் புதன் தனஸ்தானத்திலே உச்சமடைஞ்சிருக்கார். அப்படிங்கிறதால தொழில் ரீதியாக நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய திருப்பங்கள், திடீர் திருப்பங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் அப்படிங்கிறது வரும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா நினச்ச மாத்திரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா இழுத்துக்க, பறிச்சுக்க, தடை தாமதம்னு இல்லாமல்
நல்லபடியாக நடக்குது அப்படிங்கிற ஒரு நேர்மறை ஆற்றல் உங்ககிட்ட வரும். அதுமாரி 6ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு புதன் போயிடுவார். அங்கே சாதாரணமாக அவர் போல புத சுக்கிர யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும், நிறைய சொந்த பந்தத்தில் விருந்து விசேஷங்கள், ஒரு தீபாவளிக்கு துணிமணி எடுக்கிறது, போகிறது வர்றது, ஒரு தலை தீபாவளி கொண்டாடுறது, இப்படி கலகட்டம். அது மாதிரி பகலிரவாக பாடுபட்டு பலன் இல்லையேன்னு கடந்த காலகட்டத்தில் உங்கள் உழைப்புக்கு கிடைக்காத பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் சொந்த தொழில் செய்கிறவங்க நம்மளோட தொழிலில் அதிகபட்ச உழைப்பு கொடுங்க. கடந்த காலகட்டமாக கஷ்டப்பட்டு ஒன்றும் நடக்கலை ஜோசியரை அப்படின்னு சொல்லிட்டு அசந்து உட்காந்துறாதீங்க. இன்னும் உழைப்பு அதிகமாக போடுங்க. இந்த மாதத்தில் வெற்றி கனி உங்கள் மடியில் வந்து விழுவும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதுமாதிரி மாத தொடக்கத்திலேயே துலா ராசியில் சுக்கிரன் இருக்கார். சுக்கிரனுக்கு அது சொந்த வீடு. ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் வலிமை அடைஞ்சிருக்கார். அப்படிங்கிறது எல்லா வழியிலையும் உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி பலம் அடைஞ்சிருக்கார். அப்படிங்கிறப்ப தொழிலில் நீங்கள் கொடிகட்டி பறக்கலாம். சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக 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 அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தொழில் கொஞ்சம் உட்கார தான் செய்யும். ஆனால் இந்த 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார் இல்லையா, அவர் 15ஆம் தேதி அன்னைக்கு பலம் இழந்து வக்கரம் அடைஞ்சு போகிறார். குரு பலம் இழந்துட்டார் அப்படின்னா அந்த இடத்துல ஆதிபந்தம் கொண்ட சுக்கிர பகவான் இப்போ அற்புதமான இடத்துக்கு மாறுறார். அப்படிங்கும்போது ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். அப்படிங்கும்போது அதிகபட்ச வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். தொழிலை மூடிட்டு போகலாண்டா அப்படின்னு நினச்சவங்க கூட அதே தொழிலில் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. என்னமோ நானும் ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்தேன், ஒரு வியாபாரம் ஒன்றும் ஆரம்பித்தேன், ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான், சரக்கெல்லாம் தேங்கி போய் கிடக்க அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு கூட நல்லபடியாக விற்பனை ஆகிடும். பொருட்கள் தேக்கம் அடையாது, எல்லாத்தையும் விற்று தீர்த்துட்டு அடுத்த கொள்முதலுக்கு போகலாம். அந்தளவுக்கு வியாபாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி சுக்கிர பகவான் இந்த மாதம் 14ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு. பார்த்துங்க நேரம் எப்படி அமையுதுன்னு. விருச்சிக ராசிக்கு சுக்கிர பகவான் போகிறாரு. சுக்கிர பகவான் யார்? அசுரகுரு. 15ஆம் தேதி ரிஷபராசியில் குரு பகவான் வக்கரம் அடைகிறார். அங்கே ரிஷபத்தில் குரு இருந்துக்கிட்டு விருச்சிகத்தில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குறார். விருச்சிகத்தில் இருக்கிற சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கிற குருவை பார்க்குறார். ரெண்டும் பகை கிரகங்கள் ஒன்றை பார்த்துக்குது. அப்படிங்கும்போது சில நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிலருக்கு கை நழுவி போகலாம். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்க வரக்கூடிய வாய்ப்புகளை இழுத்து பிடிச்சிக்கணும். இதை விட பெரிய வாய்ப்பு ஒன்று வரும் அப்படின்னு உட்காந்து காத்துக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் உள்ளதும் போச்சுரா அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் நாம் பயன்படுத்திக்கணும். அதுமாரி சில பேருக்கு பொருட்கள் களவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதில் கவனமாக இருக்கணும். ஒரு பயணத்துக்கு போகிறோம் அப்படின்னா, வெளியூர் போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளோட பை, பெட்டி, பர்ஸு, இதெல்லாம் செல்ஃபோன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுமாதிரி வெளியூர் போனோம்னா வீட்டை நல்லா பூட்டிட்டு அக்கம் பக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாங்கள் வர இத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது நல்லது. குடும்பமான வரைக்கும் பொருட்கள் களவு போகாமல் பார்த்துங்க. கால்நடைகள் வளர்க்குறவங்க கால்நடையில் கவனமாக இருக்கணும். கால்நடைகள் களவு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது, ரொம்ப கவனம். மற்றபடி தினமும் குளித்து முழிவிட்டு உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை செய்யுங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எல் தீபம், இது ரெண்டையும் ஏற்றி வயதான முதியவர்கள், சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள், வசதி வாய்ப்பற்ற ஏழை மாணவர்கள், கை கால் முடியாத மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த அக்டோபர் மாதம் நல்ல மாதமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.